வார்த்தைக்கு செவி கொடுப்போம். இளம் மரம். யோபுவின் வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை பார்க்கும்படி இருக்கோம். யோபு 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரை நான் வாசிக்க போகிறேன். ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு, அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தலைக்கும், அதன் இலை கிளைகள் துளிர்க்கும், அதன் வேர் தரையிலே பழையதாகி அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும் தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்த்து இளம் மரம் போல் கிளைவிடும். எனக்கு பிரியமானவர்களே, யோபு என்று ஒரு பக்தன் இருந்தான். அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்தவனும் பொல்லாப்பை விட்டு விலகுவனுமாயிருந்தான். அவனுக்கு 7 குமாரர் இருந்தார்கள், 3 குமாரத்திகள் இருந்தார்கள். அவன் மிகவும் செல்வந்தன். அவனுக்கு இருந்த சொத்துக்கள் பூமியினால் தாங்க முடியவில்லை. அந்த அளவுக்கு அதிகமான சொத்துக்களை உடையவனாயிருந்தான். அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகளும் 500 எருமை மாடுகளும் 500 கழுதைகளும் மிருக ஜீவன்கள் இருந்ததுமன்றி திரளான பணிவிடைக்காகவும் இருந்தார்கள். அவன் எல்லாரிலும் பெரியவனாயிருந்தான். ஒரு நாள் அவனுடைய வாழ்க்கையிலே துக்கத்தின் மேல் துக்கம் பெருகியது, வேதனை அதிகம் காணப்பட்டது. அவன் அனைத்தையும் ஒரே நாளில் இழக்க வேண்டியதாக ஏற்பட்டது. அவனுக்கு 10 பிள்ளைகளும் ஒரு விருந்திலே இருக்கும் பொழுது காற்று பலமாய் அந்த வீட்டின் மேல் மோதியது. கூரை வீடு இடிந்து விழுந்து அந்த 10 பிள்ளைகளும் ஒரே நாளிலே மகிழ்ந்து போனார்கள். அந்த செய்தியை அவன் கேள்விப்படுகிறான். அதே நேரத்திலே அவனுடைய 7000 ஆடுகளும் சிலர் வந்து திருடி போனார்கள். 3000 முட்டங்களும் களவாடப்பட்டது. அதே நாளில் 500 கழுதையும் 500 எருமை மாடுகளும் களவாடப்பட்டது. அவன் வாழ்க்கை மிகவும் சோகத்தின் மேல் சோகமாய் ஏற்பட்டது. அவனுடைய வேலைக்காக அத்தனை பேர் வலிந்து போனார்கள். கடைசியில் அவனுக்கு வாழ்வதற்கு ஒரு இடமில்லை. அவன் வீதியிலே கிடக்கிறான். உச்சன் தலை முதல் உள்ளங்கால் வரை ஒரு வித்தியாசமான புண் வந்தது. அவன் உடல் நாற்றம் எடுத்தது. அவனால் ஆடை அணிய முடியவில்லை. அந்த புண்களின் நிமித்தம் அவன் நிர்வாணியாய் காணப்பட்டான். அவனுடைய சொந்த மனைவியும் அவனை வெறுத்தாள். அதே நேரத்தில் அவனுடைய குடும்பம் அவனை வெறுத்தது. அவனால் பல உதவிகளை பெற்ற நண்பர்கள் அவனை பகைத்தார்கள். இறுதியில் அவன் தனிமையாக நிர்வாணமாய் காணப்பட்டான். எல்லாவற்றையும் இழந்தவன் சொல்லுகிறான், நான் என் தாயின் கருவிலிருந்து நிர்வாணியை வந்தேன், நான் நிர்வாணியாய் போகிறேன். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் யோபுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாளில் அவர் நிமிர்ந்திருப்பார். அது மாத்திரமல்ல, அவன் நம்பிக்கை கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அப்படிப்பட்ட யோபு இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவன் சொன்ன வார்த்தை தான் யோபு 14:7-9 வரை. ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு, அது வெட்டப்பட்டு போனாலும் திரும்ப தலைக்கும், அது இளங்கிளைகள் துளிர்க்கும், அதன் வேறு தரையிலே பழையதாகி அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும் தண்ணீரின் வாசனால் அது துளிர்த்து இளம் கிளைவிடும். எனக்கு பிரியமானவர்களே, யோபு எல்லாவற்றையும் இழந்தான். ஆனால் அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை. அவனுடைய நம்பிக்கை என்ன? அதன் வேறு தரையிலே பழையதாகி அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும் அந்த அடி துண்டு வரை, மரமே போய் அடி துண்டு வரை எல்லாமே பழையதாய் இருந்தாலும் அதிலே ஒரு துளிர், இளம் மரம் போல ஒரு துளிர்க்கும் என்று சொல்றான். ஒரு நம்பிக்கை. யோபின் வாழ்க்கையிலே இழந்ததெல்லாம் இரட்டிப்பாய் பெற்றான். மறுபடியும் பிள்ளைகள் பிறந்தார்கள். ஒவ்வொரு வேலைக்காரர்களாய் புதிதாய் அவன் எடுத்தான். ஒவ்வொரு ஆடுகளாய் அவனுக்கு வர ஆரம்பித்தது. 14,000 ஆடுகள் 6,000 ஒட்டங்களாய் மாறியது. அது துளிர்த்தது. அவன் அழிந்து போகவில்லை.
இந்த ராத்திரி சொல்ற, நீ அழிந்து போக மாட்டாய். 9ஆம் வசனம், தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்த்து இளம் மரம் போல கிளை விடும். தண்ணீரின் வாசனை, அந்த தண்ணீரின் வாசனை தான் பரிசுத்தாவின் பிரசன்னம். இந்த இடத்துல அந்த தெய்வ பிரசனம் உண்டு. நீ இருக்க இடத்தில் தெய்வ ஆவியான பிரசனம் உண்டு. நீ இருக்க இடத்தில் கரங்கள் உயர்த்தி ஆவியானவர் என்று சொல்லு. அந்த தண்ணீரின் வாசனை உன்மேல் படப்போகிறது. உன் குடும்ப வாழ்க்கையை மகிழ்த்து போய் சிதறி போய் உன் வியாபாரம், உன் பொருளாதாரம் எல்லாம் அழிந்து போன நிலையில் இருக்கலாம். நீ இருக்க இடத்திலே தண்ணீரின் வாசனை வந்து கொண்டிருக்கிறது. பரிசுத்தாவின் அபிஷேகம் வந்து இருக்குது. மகிழ்த்தோரை எழுப்பின ஆவியானவர் அவர் உங்களில் வாசமாந்தால் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரங்களை அவர் திரும்ப அவர் புதுப்பிப்பார். சாவுக்கு ஏதுவான சபையை, சாவுக்கு ஏதுவான ஆவிக்குரிய வாழ்க்கையை, சாவுக்கு ஏதுவான பொருளாதாரத்தை அவர் திரும்ப உயிர்ப்பிப்பார். உயிர்ப்பிக்க ஆவியானவர் இருக்கார்.